இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 4வது மாதத்தின் 1வது அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். யோபு எழுதின புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆம் தேவஜனமே, யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. கடைசி நாளில் அவர் நிற்பார் என்று சொல்லி அவர் உற்சாகமாய், அவர் யதார்த்தமாய், அவர் வல்லமையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர். இதோ இந்த மாதத்திலே பெயரளவிலே நாம் என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்து உயிர்ப்பு நாளையும் இதோ புனித வெள்ளி, புனித வியாழன் என்று சொல்லி புனித நாட்களை அனுசரிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே இம்மைக்கும் மறுமைக்கும் தேவன் என்பதை உணர்ந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும். யோபு சொல்லுகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த இடத்திலே அவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையான காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதங்கள் ஆரம்பமாகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாய் எந்த நாளும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர், என்னை மீட்க வல்ல தேவன், என்னை ரட்சிக்கிறவர், எனக்கு சுகம் கொடுக்கிறவர், எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், என்னை அபிஷேகிக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், உயிரோடு இருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த மாதத்தை தொடங்குங்கள். இதோ இந்த ஏப்ரல் மாதத்திலே வரக்கூடிய தீங்கிற்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். வரக்கூடிய வியாதிகளுக்கு, போராட்டங்களுக்கு, பிசாசின் கண்ணிகளுக்கு, மரண கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையோடு காத்துக் கொள்வார். இந்த மாதம் மாத்திரமல்ல, எல்லா நாளும் சொல்லுங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை விடுதலை செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக வழக்காடுவார், எனக்காக நியாயம் பேசுவார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்கள். தேவனை ஆராதிக்க செல்லுகிற ஜனங்களே, நீங்கள் ஆராதிக்கிறது ஒரு விக்கிரகம் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடியினால் உற்சாகமாய் ஆலயத்திற்கு செல்லுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். செல்லுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிசயங்களின் தேவன் இந்த மாதத்திலே அதிசயங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக யோபு சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அப்பா, இழந்து போனவைகளை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, இல்லாதவைகளை நாங்கள் இருக்கிறவைகளாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், வேதனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம், நெடுங்காலமாய் காத்திருந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சுவாமி கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எல்லா தீங்குக்கும் அப்பா, இரவின் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் அப்பா, எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை தப்புவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாக ராஜா, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து கொண்டது போல எங்களோடு கூட இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் இந்த மாதத்தில் எங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.